அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க நம்ம பார்க்க போற தலைப்பு, ஒரு ஜாதகத்துல குரு நீசமானா என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், குரு நீசம்னா என்ன, அது ஒரு ஆணா இருக்கும் பொழுது, அதாவது ஒரு ஜானோட ஜாதகத்துல குரு நீசமாகும் போது குழந்தை பாக்கியத்துல ஏதாவது தடை ஏற்பட்டுருமா, அல்லது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையை சிக்கலை ஏற்படுத்திடுமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். எதுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன்னா, இந்த சமீப காலத்துல, அதாவது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் பார்த்து, அதாவது பிறகுகள் நிச்சயிக்கப்பட்டு ஒரு திருமணம் முடிவு செய்யப்படுது, உறுதி செய்யப்பட்டு முடிவு செய்யப்படுது. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா கோயில்ல போய் பெண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்து முடிவு பண்ணிக்கிறது வழக்கமா இருக்கும். அப்படி கோயிலெலாம் போய் பார்த்து எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. பெண் வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு, ஆண் வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இதுல பெண்ணுடைய சொந்தக்காரர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மறுபடியும் மாப்பிள்ளை ஜாதகத்தை வாங்க, பொறுத்த எப்படி இருக்குன்னு எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்படி பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளோட ஜாதகத்துல குரு மகரத்துல நீசமா இருந்திருக்குது. உடனே என்ன சொல்லிட்டாரு, மாப்பிள்ளோட ஜாதகத்துல குரு நீசமா இருக்குது. ஸோ இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாத்தியப்படுன்னு தெரியல, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. இதுதான் காரணமானு தெரியல. உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெண் வீட்டுல அப்படி சொல்லுவோம், அதாவது பெண் வீட்டு சொந்தக்காரர் தான் சொல்லுவோம். என்ன ஆச்சுன்னா, உடனே மாப்பிள்ளை வீட்டுல கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு யோசனையா இருக்குங்கன்னு சொல்லவும் மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப சங்கடம். ஏன்னா இன்னைக்கு பெண் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் குரு நீசமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் அந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடிய எனக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப நான் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன். அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பார்த்தோம்னா குரு நீசம் தான், மகரத்துல குரு இருக்கிறாரு, நீசம் தான். அந்த பையன் கடகராசி. கடகராசினா கடகத்துல சந்திரன். ஜோதிடத்தை பத்தி தெரிந்த உங்களுக்கு கண்டிப்பா அதோடைய நான் சொல்ற புரிதல் ஏற்பட்டிருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறதே இருக்கும். அப்ப மகரத்துல குரு, கடகத்தில் சந்திரன், குரு நீசம். குருவுக்கு வீடு கொடுத்த சனி துலாமல் இருக்கிறார். அப்ப குருவை மட்டும் வச்சு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பெண்ணோட உறவினர் குரு நீசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் சொன்னேன், கண்டிப்பா கிடையாதுங்க. குரு நீசங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு குருவுக்கு வீடு கொடுத்த சனி துலாம்ல உச்சமா இருக்கிறாரு. பௌர்ணமி சந்திரன் வேற பாக்குறாரு 7ஆம் பார்வையா. இது குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்குது. சொல்ல போனா இது யோகம், கண்டிப்பா நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் மறுபடியும் பொண்ணு வீட்டுல இருந்து வந்தாங்க. ஏன் அவரே வந்தாரு, அந்த குழப்பத்தை ஏற்படுத்தினார்ல அவரும் வந்தாரு. ஏனுங்க இப்படிங்க அப்படிங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு, இங்க பாருங்க நீங்க சொன்னது கரெக்டு தான், ஆனாலும் எப்பயுமே ஒரு கிரகம் தனித்த முறையில வேலை செய்யாது, சேர்ந்துதான் அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண. மறுபடியும் அது கன்னியூ ஆயிருச்சு, திருமணமும் முடிஞ்சிருச்சு. இதை ஏன் நான் சொல்றேன், இப்ப ஏன் இந்த பதிவு போடுறேன்னா, இதை மேற்சொல்லி சொல்லும் போதுதான், ஏன்னா உங்க வீட்டுல நிறைய ஆண்கள் இருப்பாங்க, பெண் குழந்தைகள் திருமணத்துக்கு தயாரா இருப்பாங்க, ஆண் குழந்தைகள் இருப்பாங்க. உங்க ஜாதகத்திலையும் குரு நீசமா இருப்பாரு. எங்கேயோ ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல வரனையோ ஒரு நல்ல குடும்பத்தையும் நீங்க இழந்துடக்கூடாது இருக்கா அந்த பதிவு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப உங்க ஜாதகத்துல குரு நீசம் அப்படின்னு சொன்னா, அவர் நீச்ச பங்கம் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, குரு மகரத்துல இருக்கிறார், நீசம் தான். ஆனா அதுவே உங்க மகர லக்கணமா இருக்குன்னா, லக்கணத்துல குரு பலம் பெறுவார். முதல் பாயிண்ட். ஸோ குரு லக்கணத்துல இருந்தா, அது மகர லக்கணமா இருந்தா இங்க குரு நீசம் இல்லை, அவர் வேலையை சிறப்பா செய்வார். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த குருவுக்கு நான் இப்ப மேற்கு சொன்ன அந்த ஜாதகத்தோட அடிப்படையில குருவுக்கு சந்திரனுடைய பார்வை கிடைக்குது. அதாவது 7ஆம் பார்வையா கடகத்துல இருந்து சந்திரன் குருவை பார்க்கிறாருன்னா குரு நீச்ச பங்கம் ஆயிடுவார். இங்க அவருக்கு வலிமை கிடைச்சிரும். குரு அதுக்கு வீடு கொடுத்த சனி கும்பத்துல இருக்கிறாரு, அல்லது குருவோட சேர்ந்து மகரத்துல இருக்கிறாரு, இங்கேயும் பலம் தான். நீங்க தாராளமா குருவை நீசம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சனி துலாம்ல உச்சமாகறாரு, அருமை.
தாராளமா கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த குரு தசை வந்தாலும் சரி, குரு புத்தியில அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரெண்டாவது. மூணாவது, குருவோடைய சேர்ந்து, அதாவது மகரத்துல குருவோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறாரு, ஒரு 5 டிகிரி விலகி இருக்கிறாருன்னா, ஏன்னா மகரத்துல செவ்வாய் உச்சமாவார். இதுவும் அருமையான விஷயம். இப்ப நிறைய ஜாதகத்துல குரு மகரத்துல இருப்பாரு, சனி தனுசுலயோ அல்லது மீனத்திலேயோ குருவோட வீட்டுல இருந்து பரிவர்த்தனை ஆவாங்க. இது பிரச்சனையே கிடையாது. நிறைய ஜாதகத்துல நாங்க பார்த்திருக்கோம். உங்க ஜாதகத்துல கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது குரு பரிவர்த்தனை ஆகிறது, பிரச்சனையே இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, மேலோட்டமா பார்த்து மகரத்துல குரு நீசம் நான் படிச்சிருக்கிறேங்க ஏதோ புக்ல, மகரத்துல குரு இருந்தா குடும்ப வாழ்க்கை சிக்கலை ஏற்படுத்திடும், அதனால இந்த வர நான் வேணாம்னு சொல்லிட்டோம்னு இனிமேல் நீங்க யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா மாறி போயிருச்சு. ஒரு பெண்ணை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு முடிச்சு வைக்கிறதுங்கிறது, ஏன்னா இன்னைக்கு எல்லா பெண்களும் படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு சுய சிந்தனைகள் வந்துருச்சு, அது தவறுன்னு நான் சொல்ல வரல. அப்ப என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ்னால பெற்றோர்னால பெண்களை கன்வின்ஸ் பண்ண முடியல, சரிங்களா? ஆனா எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன, தன் குழந்தைகள் சிறப்பா வாழணுங்கிறது தான். அப்ப அந்த மாதிரி சூழல தான் அந்த ஜோதிடங்கிறது உள்ள வரும். திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது வந்துடும். அப்ப நம்ம இதை என்ன பண்றோம்னா, ஒரு அடிப்படை விஷயத்தை மட்டும், நான் அரைகுறையும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிற ஞானம் இல்லாம இதை பத்தின இதை கத்துக்கவே முடியாது, அதான் உண்மை. அப்ப அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஜோதிடத்துக்கு மேல ஆளுமை இருக்குது, அதுக்கு பத்திக்கிற விஷயத்துக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஆனா முழுமையா தெரிஞ்சுக்காம, அதாவது எப்படி சொல்றது, ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சோன்னா போய் நான் ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆயிடுறேன் அப்படின்னு போக முடியாது இல்லைங்களா? அதுக்கு பிறகு எத்தனையோ விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. டாக்டர் தான். அந்த மாதிரி ஜோதிடத்திலையுமே ரொம்ப ஆழமா பார்த்து தான் எந்த ஒரு முடிவு எடுக்கணும். அதுவும் இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இது மட்டும் தானா அப்படின்னா, இந்த நீச்சத்தை சொல்லிட்டீங்களே, நீச்சபங்க ராஜயோகம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா, அதுதான் அந்த உண்மையான விஷயம் சொல்லக்கூடியது. மகரத்துல குரு இருக்கிறார், கூடவே சுக்கிரன் இருக்கிறார். இந்த குருவும் சுக்கிரனும் மகரத்துல இருந்து இவங்க 2 பேருக்கு வீடு கொடுத்த சனி துலாமில் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அருமையான ராஜயோகம். குரு தசை நடந்தாலும் சரி, சுக்கிர தசை நடந்தாலும் சரி, அவங்க கோடீஸ்வரன் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த அமைப்பை கடகத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கேரண்டியா இவர் கோடீஸ்வரன், மாற்று கருத்தே இல்லை. அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பினான்சியலி தேர் சக்சஸ் அலௌன்ஸே பண்ணிடலாம். பாருங்க, ஒரு சின்ன தவறுல எவ்வளவு பெரிய வாய்ப்பை அந்த ஆணோ பெண்ணை இழந்துடுறாங்க பாத்தீங்களா? அதனால இனி வரும் காலங்களில் மகரத்தில் குரு அப்படின்னு நினைச்சு அந்த ஜாதகத்தை ஒதுக்காதீங்க. அதுக்குள்ள ஒளிந்து கிடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீச்சபங்க ராஜயோகம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஜாதகத்தை தெளிவா பார்த்து இந்த முடிவுக்கு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.